வணக்கம் அன்பர்களே, வாருங்கள் இப்பொழுது உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்டிலேயே எப்படி தயார் செய்யலாம் என்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நான் 2 ஆல்ரெடி தோல் சீவி வச்சிட்டேன். இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. தோல் சீவி வச்சுட்டு வாங்க காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். வணக்கம் அன்பர்களே, பாருங்க தோல் சீவின உருளைக்கிழங்கு எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி சீவலில் சீவி போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து அதை திருப்பி போடுங்க. இந்த மாதிரி வீட்லேயே உருளைக்கிழங்கு செய்கிறனால இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் போட்டு செஞ்சு தர போகிறீங்க. அதனால் எந்த கெடுதலும் கிடையாது. அதனால் நீங்கள் கலந்த சாதம்லாம் செய்யும் போது குழந்தைங்களுக்கு வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு சீவி அதை சிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். இதுக்காக லேஸ் அந்த மாதிரி வெளியில் சிப்ஸு வாங்கி கொடுத்து பசங்களுக்கு அனுப்பணும்னு கிடையாது. அதனால் நீங்கள் வீட்டிலையே இதை தயார் பண்ணலாம். ரொம்ப சுலபமான முறை. இது சிறிது நேரம் கழித்து திருப்பி போடும். இந்த மாதிரி 2 பக்கமும் செவந்த பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ சிப்ஸுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் நிறைய இருக்கும், அதனால ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெப்பரு சால்ட்டு இந்த காம்பினேஷன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா குலுக்கி விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமும் அந்த காரமும் உப்பும் கலந்து இருக்கும். இதுதான் பொட்டேட்டோ ஃப்ரை. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.